வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் சிவம். சேலத்துலேருந்து வரேன். வணக்கம் சிவம். ஐயா, இப்போ ஜோதிடத்தில் மாந்தின்னு சொல்கிறாங்கல்ல, மாந்தினா அது எந்த மாதிரியான நமக்கு பலன்களை தரும்? பொதுவாக மாந்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சனியோடைய மகன்னு சொல்கிறோம். இது எந்த மாதிரி ஒரு அமைப்பில் செயல்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது இது பொதுவாக தோஷமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எதனால் தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்தினாலே வந்து பிணம்னு அர்த்தம், டெட் பாடின்னு அர்த்தம், இன்ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு பிணம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் யாராவது பிரச்சனை பண்ணிடுறாங்க, அந்த பணத்தை எடுக்க விடாமல் ப்ராப்ளம் பண்ணுறாங்க, அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு சொத்து பிரச்சனைக்காக சண்டை போடுறாங்க, இப்படி ஏதாவது ஒரு தவறான செயல்பாடுகளை ஒரு டெட் பாடியை வீட்டில் போட்டுட்டு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பிரேத சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரேத சாபம் தான் நம்ம ஜாதகத்தில் மாந்தியாக வெளிப்படுது. ஸோ இப்போ இந்த மாந்தி ஒரு தோஷத்தை வெளிப்படுத்தும் போது அது வெவ்வேறு விதமான வித்தியாசமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ அதை நம்ம ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது அந்த மாந்தி தோஷம் எல்லார் ஜாதகத்துலேயுமே இருக்கும். நம்ம முன்னோர்களோ இல்லை நாமளே போன ஜென்மத்திலையோ அந்த தவறுகள் செஞ்சுருப்போம். அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த சாபங்கள் வந்துட்டுருக்கு. அது யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சாபங்கள், அதுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அவங்க, அதுக்கு என்ன மாதிரி நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது, அதை செய்யும்போது இந்த தோஷத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்போ மாந்தி தோஷங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஜோதிடத்தில். இப்போங்க ஐயா, மாந்தி வந்து லக்னத்தில் இருந்தால் எந்த மாதிரியான தோஷங்கள்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா அந்த எல்லா பாவங்களையும் இயக்கக்கூடிய இன்ஜின் கண்ட்ரோல் வந்து லக்னத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாகவே வாழ்க்கையை முடக்கி வைக்கும். அவங்கள்ட்ட நிறைய திறமைகள் இருக்கும், எவ்வளோ தான் பணம் இருக்கும், பொருளாதாரம் எல்லாமே இருந்தாலும் அவங்களால பெருசாக ஜொலிக்க முடியாது, வெளியில் வெளிச்சத்துக்கே வர முடியாது. அவங்கள வந்து ஈரட்டில் போட்டு அடைச்ச மாதிரி அந்த மாந்தி வந்து என்ன பண்ணுன்னா முடக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராப்பர் பரிகாரம் பண்ணும்போது தான் அவங்க திறமையை வெளிப்படுத்த முடியும், அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு உயர்வான இடத்துக்கே வர முடியும். ஏன்னா மாந்தி என்ன பண்ணுவார்னா ஒரு உயிரற்ற காரகத்துவத்தை கிடைக்க விடாமல் தடை பண்ணுவார், உடல் காரகத்துவத்தை வந்து பாதிச்சிருவார். அப்போ லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது தலையில் பிரச்சனை வரும், அல்லது தலையில் அடிப்படும், அல்லது சுய முன்னேற்றம் கிடைக்காம போகும். இதுக்கு பரிகாரம் என்னென்னா கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகணும். அங்கே போய் நவச்சண்டி யாகம் இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணும். ஸோ பண்ணும்போது அந்த தோஷம் வந்து விலகும். அதே மாதிரி தன்னை வந்து மக்கள் சேவைக்காக அர்ப்பணிச்சுக்கணும். அது குறிப்பாக அநாத பிணங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியானோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு அவங்க அர்ப்பணிச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஜாதகத்திலே லக்ன மாந்தி தான். ஸோ அந்த மாந்தி பரிகாரம் பண்ணுற வரைக்கும் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்க முடியல. அந்த பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஞானத்தை திறமையை வெளிப்படுத்த முடிஞ்சது, ஒரு உயர்வான இடத்துக்கு வர முடிஞ்சது. அது இல்லாமல் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது. அநாத பிணங்களை அடக்கம் பண்ணுற மாதிரி மனிதநேய இயக்கங்கள் அறக்கட்டளையோடு இணைந்து நாங்கள் நிறைய பிணங்களை அடக்கம் பண்ண மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து இந்த ஜாதக ரீதியாகவே அந்த பிரபஞ்சம் கொடுத்த வாய்ப்பு. ஸோ அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறனால அது நம்ம வாழ்க்கையில் உயர்வை கொடுக்குது. இந்த மாதிரி மாந்தி எந்த பாவத்தில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், பரிகாரங்கள் பண்ணிக்கணும். இப்போங்கய்யா, மாந்தி வந்து 6ஆம் இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் தரும்? இந்த 6ஆம் இடங்கிறது கொஞ்சம் மோசமான இடம் தான். ஏன்னா அதில் தான் கடன் இருக்குது, நோய் இருக்குது, வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் எல்லாமே இருக்குது, உத்தியோகம் இருக்குது. 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு உத்தியோகம் நிரந்தரமாக இருக்காது, உத்தியோகத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியாது, நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் அடிக்கடி உத்தியோகம் மாறுதல் நடந்துக்கிட்டே இருக்கும், கடன் அதிகமாக வாங்கிடுவாங்க, வழக்கு பிரச்சனை இருக்கும், நோய் வந்துடும். ஸோ இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வெட்டியான்கள் யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ரெகுலராகவே உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது குறிப்பாக என்ன மாதிரி உதவி செய்யணும்னா மருத்துவ உதவி செய்யணும். இப்போ சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியான்களுக்கு வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும், அவங்களுக்கு ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருக்கலாம், சர்க்கரை வியாதி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் மருந்து சாப்பிடுவாங்களா, அந்த மருந்து உங்கள் செலவில் வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த மாந்தி தோஷத்துடைய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி எந்த பாவத்தில் மாந்தி இருக்கோ அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போங்கய்யா, மாந்தி வந்து ஒரு கிரகத்தோடு சேரும்போது மாந்தி வந்து ஒரு கிரகத்தோடு சேரும்போது மோசமான பலன்களை தருமா? நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா ஒரு கிரகத்தோட மாந்தி சேர்ந்துருக்கும் போது அந்த கிரக காரகத்து உயிரை எடுத்துரும். மாந்தினாலே டெட் பாடின்னு சொல்லிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதனோட மாந்தி சேர்ந்துருந்தா தாய்மாமன் இறந்து போயிடுவார், சுக்கிரனோட மாந்தி சேர்ந்துருந்தா தங்கச்சி இருந்தால் அக்கா இருந்தால் அவங்க இறந்து போயிடுவாங்க, இல்லது கண்டம் உயிர் போகிற அளவுக்கு ஒப்பான கண்டம் வந்துடும். பொதுவாகவே அந்த உறவு முறைகளை கூப்பிட்டு அழைச்சாலே அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு சூரியன் மாந்தி ஒரு ஜாதகத்தில் இருக்குது, அவர் தன்னோட அப்பா மட்டும் இல்லை வெளியில் இருக்கிற சமுதாயத்தில் யாரையாவது அப்பான்னு அழைச்சிட்டே வந்தால் அவருக்கு வந்து உயிர் காரகத்துவத்தில் கண்டிப்பாக கண்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாந்தி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தோட உயிர் காரகத்துவத்தில் நிச்சயமாக கண்டத்தை கொடுத்துரும். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக உபாதைகளை கொடுக்கும். இப்போ யாருக்காவது சுக்கிரன் மாந்தி சேர்ந்துருக்கு அப்படின்னா சிறுநீரகத்தில் பிரச்சனை கொடுக்கும், அல்லது மனைவியோட உயிரை எடுக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். சனி மாந்தி சேர்ந்துருந்தால் காலில் பிரச்சனை வரும்,
நம்மள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுக்கு உயிருக்கு கண்டம் வரும். இப்படி மாந்தி சேர்க்கை மிக மோசமான பலனை கொடுக்கக்கூடியது. அதுக்கான பரிகாரங்கள் நம்ம வந்து தெளிவா பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சுக்கிரன் மாந்தி சேர்ந்திருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஒரு ஒரு பெரிய காரியம் நடக்கிற வீட்ல கோடி போடுறதுன்னு சொல்லுவாங்க. பெரிய வேஷ்டி வாங்கிட்டு போய் போத்துவாங்கல்ல, அந்த செலவுகள நம்ம ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டோம்னா, அந்த சுக்கிரன் மாந்தியோட தன்மை வந்து குறையும். அல்லது வெட்டியான்களுக்கு வந்து வஸ்திர தானம், குறிப்பா பட்டு வஸ்திரம் வந்து வாங்கி குடுக்கணும். இப்படி நெறைய பரிகாரங்கள் இருக்கு. அத பண்ணும்போது, அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியும். ஐயா இப்போ மாந்திக்கு ஏதாவது கோவில் பரிகாரம் இருக்கு? நெறைய பரிகாரம் இருக்கு. மாந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா யாரா இருந்தாலும் இந்த மாந்தி தோஷத்த நிவர்த்தி பண்றதுக்கு, வெள்ளக்கோவில் பக்கத்துல ஓலப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து மாந்தீஸ்வரர் இருக்கார். அங்க வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஹோரையில போய் வழிபாடு பண்ணிட்டு, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா, அந்த மாந்தி தோஷத்துடைய தாக்கத்த குறைக்க முடியும். அதுக்கப்புறம் அரக்கோணம் பக்கத்துல திருவலங்காடுல காரைக்கால் அம்மையார் கோயில் இருக்கு. அங்கேயும் மாந்தி கோயில் இருக்கு. அங்கேயும் போய் வழிபாடு பண்ணலாம். ஸோ அப்புறம் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து மாந்திக்கான சிறப்பான ஸ்தலங்கள். ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, மாந்தி ஒவ்வொரு பாவத்தில் இருக்கிறதுக்கும் சில கோயில்கள் இருக்கு. மாந்தி ஒவ்வொரு பாவத்துல இருந்தா, அதுக்குன்னு சில கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்களுக்கும் போகலாம். ஸோ மாந்தி லக்னத்துல இருந்ததுன்னா, சீர்காழியில இருக்கக்கூடிய ஆதி நாகேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதே மாரி மாந்தி 27 நட்சத்திரத்துல நிக்கிறதுக்கும் கோயில் இருக்கு. ஸோ மாந்தி ஒவ்வொரு நட்சத்திரத்துல நிக்கும். அது எந்த நட்சத்திரத்துல நிக்குதோ, அதுக்கான கோயிலுக்கு போகலாம். இப்போ மாந்தி ரோகிணி நட்சத்திரத்துல இருந்தா, திருப்பதி பெருமாள போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தா மாந்தி தோஷம் குறைஞ்சிரும். அந்த மாரி விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்கு. இப்போங்க ஐயா மாந்தி வந்து அப்போ நன்மையே செய்யாதுங்களா? மாந்தி வந்து மேக்ஸிமம் ஒரு தோஷத்தை வெளிப்படுத்துறதுனால, அது வந்து கெடுதல செய்யும்னு சொல்றோம். அதுக்கான பரிகாரம் பண்ணிக்கணும். மாந்தி ஒரே ஒரு விதத்துல மட்டும் நன்மைய செய்யுது. என்ன மாரின்னா, சனியோடைய மகன் மாந்திங்கிறனால, நம்ப இந்த ஜென்மத்தில் எதுக்காக பிறந்திருக்கிறோம்? என்ன மாரி தொழில் பண்ணா நம்ம கர்மாவை குறைத்துக் கொள்ள முடியும்? அப்படிங்கிற விஷயத்தை மாந்தி வந்து சுட்டி காமிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாந்தி எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ, அந்த நட்சத்திர அதிபதி ஒரு கிரகமா வருவார். அந்த கிரக காரகத்துவ தொழில வந்து நம்ம செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாந்தி வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருந்தா, அவங்க சினிமால நடிக்க போறது, ஜவுளி கடை வைக்கிறது, நகை கடை வைக்கிறது, இதுலலாம் அவங்க போய் செய்வாங்க. அதுல பெரிய ஆளாவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னன்னா, அந்த மாரி தன்மைய நம்ம கண்டுபிடிச்சு, அத நம்ம பார்ட் டைம் ஜாப்பாவும் செஞ்சுக்கணும். இப்போ மாந்தி வந்து குரு நட்சத்திரத்துல இருந்தா அவங்க ஜோதிடம் படிக்கலாம். ஆசிரியர் தொழில் பார்க்கலாம். பேங்கிங்ல வேலை பார்க்கலாம். மாந்தி வந்து செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்தா ரியல் எஸ்டேட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான விஷயங்களுக்கு போகலாம். யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போகலாம். மாந்தி வந்து புதனுடைய நட்சத்திரத்துல இருந்தா அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் இந்த மாதிரியான தொழில் பண்ணலாம். ஸோ எந்த கிரகத்தின் நட்சத்திரத்துல உள்ளதோ, அந்த கிரகத்தோடைய கதிர்வீச்சு உள்ள தொழிலை நம்ம செய்யும்போது, நம்ம கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறோம். இந்த பிறப்பின் நோக்கத்தை அடையிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் மாந்தி கொடுக்கக்கூடிய நன்மைகள். ஐயா இப்போ இதை பற்றி ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா? மாந்தி பத்தி நெறைய பேர் வகுப்பு கேட்டுட்டே இருந்தாங்க. 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி வகுப்பு எடுத்திருக்கேன். மறுபடியும் ஒரு மிக குறைந்த கட்டணத்தில ரூ. 500 கட்டணத்தில விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்புன்னு சொல்லிட்டு இந்த மாந்தி சம்மந்தமா வகுப்பு எடுக்க போறேன். அதோடைய பலன்கள் என்ன? அதுக்கான பரிகாரங்கள் என்ன? வாழ்வியல் பரிகாரம் என்ன? கோயில் பரிகாரங்கள் என்னன்னு டீட்டெயிலா பிடிஎஃபோட குடுக்க போறேன். ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி நடக்குது. 3வது சனிக்கிழமை. 16/8/2025 3 மணி நேர வகுப்பா நடக்கும். யாரெல்லாம் இந்த வீடியோவ பார்க்குறாங்களோ, அவங்கலாம் முன்பதிவு பண்ணிக்கலாம். மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை இத பயன்படுத்திக்கலாம். நன்றி. நன்றி சிவம். நன்றி.